பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸிர்ஹாலி வதகப்பல்ஹா மின்னி. அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். யா அல்லாஹ், உனக்காக உம்ராவை நாடி இருக்கிறேன். என்னுடைய உம்ராவை லேசாக்கி தருவாயாக. என்னுடைய உம்ராவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உம்ராவாக ஆக்கி அருள் புரிவாயாக. இப்போ நம்ம உம்ராவுடைய நியத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தல்பியா அதிகமாக ஓதணும். எவ்வளோ தல்பியா அதிகமாக ஓதுறோமோ அவ்வளோ அல்லாஹ் நம்மளுடைய உம்ரா பயணத்தை ரொம்ப ஈஸியாக்கியிருக்கான். ஆண்கள் எஹ்ராம் அணியும் போது உள்ளாடைகள் எதுவுமே போடக்கூடாது. வெறும் மேலாடையும் கீழே உள்ள ஆடை மட்டும்தான் இருக்கணும். பெண்களுக்கு பிரச்சனை இல்லை. முடி தெரியக்கூடாது. முடி நம்ம அதே மாதிரி ஹேண்ட் க்ளோஸ் பெண்கள் அணியக்கூடாது. முகத்தை மூடக்கூடாது. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் உம்ராவுடைய சட்டங்கள். இப்போ எல்லாம் நம்ம இஹ்ராம் கட்டிட்டீங்க. ஆண்கள் யாரும் இஹ்ராம் கெட்டலை அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனோடனே இஹ்ராம் கெட்டிருங்க. நம்ம பஹ்ரைனில் போய் கெட்டிக்கலாம். நம்ம பஹ்ரைன் வழியாக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்துடக்கூடாது. ஏன்னா பஹ்ரைனில் வெயிட்டிங் டைம் 1.5 மணி நேரம் தான். இறங்கினோடனே அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிற மாதிரி தான் உங்களுக்கு டைம் இருக்கும். உம்ராவுடைய வழிமுறைகள் ஃபஸ்ட்டு இஹ்ராம் நியத் வச்சுட்டோம். ரெண்டாவது தவாஃப் செய்யணும். காபா 7 ரவுண்டு சுற்றுறது தான் ஒரு தவாஃபு. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிருந்து ஆரம்பித்து ஒரு அந்த 3-4 மூலைகள் இருக்குல்ல, திருப்பி ஹஜ்ருல் அஸ்வத் வரது வரைக்கும் சுற்றினா தான் ஒரு சுற்று. அதே மாதிரி 7 ரவுண்டு நம்ம சுற்றணும். 3வது மூலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ருக்குனுல் யமானின்னு சொல்லுவாங்க. அந்த மூளை வந்ததுக்கப்புறம் நம்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துனி அந்த துவா ஓதணும். இந்த இடைப்பட்ட இதில் நீங்கள் எந்த துவானாலும் ஓதிக்கலாம். 3ஆம் கலிமா அதிகமாக ஓதிக்கலாம். இல்லை நமக்கு சூறா தெரிஞ்சிச்சுன்னா சூறா ஓதிக்கலாம். இல்லை துவா செய்யலாம். தமிழில் எதுனாலும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி 7 ரவுண்டு சுற்றினா தான் நம்மளுடைய ஒரு தவாஃப் முடியும். 7 ரவுண்டு சுற்றிட்டு காபாவில் மக்காமுனி இப்ராஹிம் பின்னாடி 2 ரக்காய் தொழுவணும். இந்த 2 ரக்காய் தொழுதுட்டோம்னா நம்ம தவாஃபுடைய அந்த 2வது அமல்கள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சம்சம் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி கூட்டு போவாங்க. நேராக நம்ம சபா மர்வா சை செய்ய போயிடுவோம். சபாலேருந்து ஆரம்பித்து மருவாக்கு போனால் 1. இதே மாதிரி 7 ரவுண்டு நம்ம சுற்றணும். அங்கே உள்ள துவாக்கள் எல்லாமே உங்களுக்கு இமாம் அந்தந்த இடத்துல சொல்லி கொடுப்பாங்க. இந்த பச்சை கலர் லைட்டு வரும்போது மட்டும் ஆண்கள் அந்த இடத்துல தொங்கோட்டம் ஓடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி 7 ரவுண்டு போனால் மட்டும்தான் ஒரு உம்ரா அந்த நம்ம சை முடியும். கடைசி பார்த்துக்கிட்டிங்கன்னா மொட்டை அடிக்கிறது. ஆண்கள் மொட்டை அடிக்கணும். பெண்கள் ஒரு சுத்த அளவுக்கு முடியை கட் பண்ணிக்கிடணும். இது முடித்தா மட்டும்தான் நம்மளுடைய அந்த உம்ரா கம்ப்ளீட் ஆகும்.